ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 60 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த நருட்டோ வந்து நிப்பான் தெரியுங்களா, அதை காட்டுவாங்க. சாஸ்கே எங்கேன்னு தேடுவான். சாஸ்கே அவன் கண்ணிலே சிக்க மாட்டான். ஷிக்கமாருமே கொஞ்சம் கன்ஃபியூஷனில் தான் இருப்பான். ஏன்னா அவன் சண்டை போட வேண்டிய டாசு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு அரைவாக இருக்க மாட்டான். அதனால இந்த இடத்துல கென்மா வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்கடா, எல்லாருமே உங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க, நெஞ்ச நிமித்தி கொஞ்சம் ப்ரௌடாக நில்லுங்க அப்படின்னு சொல்லுவார். ஹொக்காகே கிட்ட அவர் கூட நிற்கிறவர் என்ன விஷயத்த சொல்லுவானா, ஆன்பு பிளாக் ஆப்ஸ் வந்து சாஸ்கேவை தேட்டருக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஒருவேளை அவன் ஒரோச்சிமாரு கைகளில் தான் இருந்தானா அவனை திருப்பி கூட்டிட்டு வரதோ கண்டுபிடிக்கிறதோ ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காசேகாகே வந்து அரைவ் ஆயிடுவாரு. ஃபோர்த் காசேகாகே அந்த 3 சாண்ட் சிப்லிங்ஸோட அப்பா. ஹொக்காகேவும் வந்துட்டு அவரை வெல்கம் பண்ணுவாரு. அவர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ஹொக்காகேவை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஓல்ட் மேன் மாதிரி ட்ரீட் பண்ணுவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5th ஹொக்காகேவை சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுங்க மாதிரி சொல்லுவாங்க. நீங்க என்ன கொஞ்சம் வயசான மாதிரி திங்க் பண்றீங்கன்னு நினைக்கிறேன், நான் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபைனல் ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுவாரு. கிட்டத்தட்ட 8 கேண்டிடேட்ஸ்னு சொல்லுவாங்க. பிரிலிமினரியில 9 கேண்டிடேட்ங்க மாதிரி எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி காசேகாகே கேட்பாரு. உண்மையா சொல்லணும்னா இந்த இடத்துல வெறும் 7 கேண்டிடேட் தான் நிப்பாங்க. இந்த இடத்துல கென்மா வந்துட்டு இப்போ ரியல் டைம்ல நடக்க போற மேட்சோட ஷெட்யூல் காட்டுவாங்க, யார் கூட பேட்டில் பண்ண போறாங்கிற விஷயத்த. இந்த இடத்துல எனக்கு 2 மேட்ச் இருக்கும்னு நினைச்சேன், பரவாயில்ல ஒரே ஒரு பேட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷிக்கமாரு கொஞ்சம் நார்மலா இருப்பான். இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்த ஃபிளாஷ் அவுட் பண்ணுவாங்க. காரா வந்து அவனை கொன்றுப்பான் இல்லையா டாசுவை, அந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் அவுட் ஆகும். இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு சாஸ்கே மேல தான் கொஞ்சம் கன்சர்ன் இருப்பான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சக்குராவும் வந்து சாஸ்கேவை தான் நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. கிட்டத்தட்ட இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து எதுக்காக போகணும், அவன் எங்க தான் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியான திங்கிங் வந்து ஓவரா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபிளாஷ் அவுட் ஆகும். இந்த இடத்துலலாம் கூட பாத்தீங்கன்னா சக்குரா இருந்துட்டு அவனா போனானா இல்ல யாராவது அவனை தூக்கிட்டு போயிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவா. கென்மா வந்துட்டு இந்த கேண்டிடேட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரா வந்து லேட்டா வரத நோட் பண்றவர். மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா உள்ள ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கடைசி டைம்ல இந்த மாதிரிலாம் வந்தா கண்டிப்பா அவங்கள தோத்து போயிட்டதா தான் அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு சாஸ்கே அப்படிப்பட்ட ஆள் இல்லையே, அவன் எங்க தான் போய் தொலைஞ்சான் அப்படிங்கிற மாதிரி தான் திரும்பி பார்த்துட்டே இருப்பான். காராக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வரும். பாத்தீங்கன்னா அவனோட ரூம்ல இருந்து வெளியே போயிருப்பான். அப்ப பாக்கி வந்துட்டு எங்கடா போறேன்னு சொல்லி கேட்பாரு. நான் இங்க உயிரோட தான் இருக்கேன், நான் இன்னொரு தடவை தெரிஞ்சுக்கிறதுக்காக போறேன்னு சொல்லிட்டு போவான். சாஸ்கே அண்ட் கக்காஷி ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போய் அவனோட ஐ ஜுட்சு யூஸ் பண்ணி அவங்கள பார்த்துட்டு இருப்பான். கிட்டத்தட்ட அந்த பாதியோடவே முடிச்சிருவாங்க. இந்த இடத்துல பிரசன்ட்ல பக்கி திங்க் பண்றதே என்னன்னா, ஒருவேளை அவன் சாஸ்கேவை கொண்டிருப்பானோ இல்ல வாய்ப்பு இல்ல, ஒருவேளை கொண்டிருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவாரு. இந்த இடத்துல காராவோட ஸ்மைலே கொடூரமா இருக்கும். கென்மா இருந்துட்டு அவரோட ரூல்ஸை பத்தி சொல்லுவாரு. இந்த டயனை பொறுத்த வரைக்கும் இங்க ரூல்ஸ்ங்கிறது நோ ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. கிட்டத்தட்ட ரூல்ஸே கிடையாது, எப்படி வேணா அட்டாக் பண்ணலாங்கிற விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. அதே மாதிரி இந்த மேட்ச் முடியணும்னா ஒருத்தன் சாகணும், இல்லைன்னா அவன் டிஃபீட் ஆனதை அக்னாலேஜ் பண்ணா போதும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. அதே மாதிரி இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்ப வேணாம் இன்டர்ஃபியர் ஆகி அதை ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெக்கோ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாலே சேம் அதே சில விஷயங்களை தான் இந்த இடத்துல கென்மா சொல்லுவாரு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நருட்டோ வெர்சஸ் நெஜி அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரிலிமினரியில தலைவன் என்ட்ராகிறதுக்கே ரொம்ப லேட்டா இருந்திருக்கும் நருட்டோட மேட்சை பார்க்கறக்கே. ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா நருட்டோ உசுமாக்கி வெர்சஸ் நெஜி ஹியூகா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா அவங்க 2 பேர்த்து தவிர மிச்சம் எல்லாருமே கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. இந்த இடத்துலயுமே நருட்டோ கொஞ்சம் நர்வஸா தான் தெரியுவான். பியாக்குகான் வெர்சஸ் ஷேடோ க்ளோன் ஜுட்சு அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டிலை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இடத்துல கீபா அண்ட் ஹினாட்டா வருவாங்க. பாத்தீங்கன்னா இந்த சீட்ஸ்ல ஃப்ரீயா கோரலாண்டு போய் கோருவாங்க. கீபால இந்த மேட்ச் உண்மையாலுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு இருப்பான். இந்த இடத்துல சக்குரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நருட்டோ கொஞ்சம் நாச்சு சீரப் பண்ணலாம்ல, எப்படி இருந்தாலும் நெஜி கிட்ட அடி வாங்கி தோக்க தான் போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லை, என்ன இல்ல இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்ட்டு உண்மையாமே பாரு நெஜி தான் ஜெயிக்க போறாங்க மாதிரி தான் ஈனோ சொல்லிட்டு இருப்பா. ஹினாட்டா பக்கத்துல இருக்க 2 சுனின்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே மோசமா தான் பாத்தீங்கன்னா நருட்டோ டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. உண்மையாமே எல்லாம் ஹியூகா கிளான் கிட்ட அடிபட்டு தான் டிஃபீட் ஆக போறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு ஹினாட்டா கொஞ்சம் கவலையில இருப்பா. பாத்தீங்கன்னா கீபா வந்துட்டு முதல்ல நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, அவன் நீங்க நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நருட்டோவை பயங்கரமா புகழ்வான் கீபா. அகமாரு ஏதோ ஒரு வினோதமான விஷயத்த நோட் பண்ணிக்கும். அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா கீபா கிட்ட சொல்லுவோம். பாத்தீங்கன்னா அந்த பக்கம் திரும்பி பாப்பான். ஆன்பு பிளாக் ஆப்ல ஒருத்தர் நிப்பாரு. இங்க பிளாக் ஆப்ஸ்க்கு என்னடா வேலை, இந்த இடத்துல என்னமோ நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா கீபா நோட்டீஸ் பண்ணிருவான். அரேனால இருக்க நருட்டோ நெஜியை காட்டுவாங்க. நெஜி வந்துட்டு நீ ஏதாவது சொல்லணும்னா சொல்ற அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நருட்டோ கையை நீட்டிட்டு அந்த பிரிலிமினரியில வந்து ஹினாட்டாக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிப்பான் இல்லையா, கண்டிப்பா அவனை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு பார்த்துட்டு நான் இதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொன்னதுதான், கண்டிப்பா நான் உன்னை இந்த இடத்துல தோக்கடிப்பேன் அப்படிங்கிறத சொல்லுவான். இந்த இடத்துல நருட்டோ கொஞ்சம் கான்பிடென்ட்டா இருக்கிறத பார்த்த நெஜி இருந்துட்டு இவனை டிஃபீட் பண்ணி இவனோட
அவனோட முகத்துல அந்த டிசப்பாயின்மெண்ட்டை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சுற்றி வர காத்துங்க ஃப்ளோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். எல்லாருமே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருப்பாங்க. கென்மா வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கத்துவாரு. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா செம வெறித்தனமாக இருக்கும். ஹினாட்டாவோட அப்பா இருந்துட்டு நல்லா பாரு ஹனபி, இவங்கிட்ட இருக்கிற கெக்கே கென்காய் அளவுக்கு ஹியூகா கிளான்லேயே அந்த ஸ்ட்ராங் கெக்கே கென்காய் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. அதே மாதிரி ஒகாவோட ரொம்பவுமே ஸ்ட்ராங்கு, கிட்டத்தட்ட ஒன்னை விடவுமே ஸ்ட்ராங் தான் அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுவாரு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் கூட பேட்டில் நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க, எல்லாத்தோட சப்போர்ட்டுமே எவன் ஒருத்தன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அவன் பக்கம் தான் இருக்கும். நெஜி கூட க்ளோஸ் ரேஞ்ச் பேட்டில் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம், அது அவனுக்கு தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் கீபா நினைப்பான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு அவங்ககிட்ட இருக்க கொஞ்சம் குனாய்ஸ் எடுத்து வீசுவான், அட்டாக் பண்ணுவான். பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஃப்ரண்ட் அட்டாக்ஸ் தான் அதிகமாக பண்ணுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா பஞ்ச் பண்ணுவான். ஆனா ஒரு பஞ்சும் கூட நெஜி மேல பட்டிருக்காது. எக்ஸாக்டா சொல்லணும்னா எல்லா விஷயத்தையுமே டாச் பண்ணிருப்பான். இந்த மாதிரி ஃப்ரண்ட் அட்டாக்ஸ்லாம் ஆகாதரா பைத்தியாரா அப்படின்னு சொல்லி கீபாவும் கத்துவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சக்குரா வந்துட்டு கொஞ்சம் பார்த்து ஆடு நருட்டோ அப்படின்னு சொல்லி ஷவுட் பண்ணுவான். இந்த இடத்துல நெஜி ஒரு ஃபிஸ்ட் வைப்பான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவனோட 2 விரல் வச்சு அட்டாக் பண்ண வருவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரிலிமினரியில ஹினாட்டா கூட ஃபைட் பண்ணிருப்பான் இல்லையா நெஜி, அந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிளாஷ் அவுட் ஆகும். பாத்தீங்கன்னா ஹினாட்டாவோட ஏகப்பட்ட சக்ரா பாயிண்ட்ஸ்ல அடிச்சிருப்பான் இல்லையா, அதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ககாஷி வந்து டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு. அவன் சக்ரா பாயிண்ட்ஸை பார்த்து அடிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த அந்த இதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நருட்டோவோட ஷோல்டர்ல ஒரு சக்ரா பாயிண்ட் அடிச்சிருப்பான். இந்த இடத்துல நெஜி பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டை அடிக்கிறதுல மிஸ் பண்ணிருப்பான். நல்ல வேலை தப்பிச்சண்டா, சப்போஸ் அடிச்சிருந்தானா என்ன ஆகுறது, என்னால ஜுட்ஸுவே பண்ண முடியாது, இவங்ககிட்ட க்ளோஸ் ரேஞ்ச் பேட்டில் ஆகாது, நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கணுங்கிறத திங்க் பண்ணுவான். இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா நெஜி பேசுறது ரொம்பவுமே டூ மச்சா இருக்கும். உனக்கெல்லாம் வின் பண்றதுக்கான சான்ஸே கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்துவான். நெஜி பேசின எந்த ஒரு விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா நருட்டோ கேர் பண்ணிக்கவே மாட்டான். கிட்டத்தட்ட இது ஒரு சின்ன வார்ம் அப் மாதிரி நான் அவனோட ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு பண்ணுவான். சக்குரா வந்துட்டு நருட்டோ இந்த இடத்துல தான் அவனோட பிரைனை நல்லாவே யூஸ் பண்றான், ஷேடோ க்ளோன் தான் பெஸ்ட் அப்படின்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 சுனின்ஸ் பாத்தீங்கன்னா நருட்டோ கண்டிப்பா டிஃபீட் ஆவான்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அவனுங்க பாத்தீங்கன்னா இந்த ஷேடோ க்ளோன்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா இது ஜொனின் லெவல் டெக்னிக் ஆச்சு, இந்த பையன் இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கானா, இந்த மேட்ச் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போகுதுன்னு அவங்களும் ஆர்வமாவாங்க. நெஜினால ஒரிஜினல் நருட்டோ யாருன்னே தெரிஞ்சுக்க முடியாது, ஈவன் வித் பியாக்குகான் இருந்துமே அவனால தெரிஞ்சுக்க முடியாது. என்ன ரீசன்னாலேனா இந்த டெக்னிக்ல பாத்தீங்கன்னா அவங்களோட சக்கரான்க அது பாத்தீங்கன்னா ஈவனா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் அந்தந்த க்ளோன்ஸுக்கு, அதனாலதான். இருந்தாலுமே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நெஜி வந்துட்டு எப்படியா நம்ம உண்மையானவன் இதுக்குள்ளதானே இருக்க போறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். டஃபா இருக்க மாதிரி நடிக்காதான்னு சொல்லி அந்த 5 நருட்டோஸுமே கத்துவாங்க. நருட்டோ இப்படி பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா பாயிண்ட்லெஸ் அப்படின்பா நெஜி. நருட்டோ வந்துட்டு என்ன மட்டும் நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிராத அப்படின்னு சொல்லுவான். டென்டன் வந்துட்டு நெஜியோட டிஃபென்ஸை பத்தி புகழ்ந்துட்டு இருப்பா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நருட்டோ வந்து அட்டாக் பண்ணுவான். கிட்டத்தட்ட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிக் பண்ணிட்டான்னு சொல்லி சக்குரா எல்லாம் பயங்கர சந்தோஷப்படுவா. இருந்தாலுமே டென்டன் வந்துட்டு வேடிக்கையை மட்டும் பாரு அப்படின்னு நினைப்பா. பாத்தீங்கன்னா நெஜி மேல நருட்டோவோட கால் பாத்தீங்கன்னா பட்டிருக்காது. இந்த ஒரு தடவை வேணா நீ தப்பிச்சிருக்கலாம், அடுத்த அடிக்கு நீ மாட்டுவடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நருட்டோஸ் அட்டாக் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நெஜி வந்து சுத்துவான். ஒரு 2 நருட்டோ பாத்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிருப்பான். ஒன்னு மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஃபேட் அவுட் ஆயிருக்கும். மிச்ச 2 பாத்தீங்கன்னா பின்னாடி தான் அட்டாக் பண்ண போகும். பாத்தீங்கன்னா அதையும் பாத்தீங்கன்னா அடிச்சு டிஃபீட் பண்ணிடுவான் நெஜி. ஃபர்ஸ்ட் டைம் 2 க்ளோனோட ஃபைட் பண்ணிருப்பான் இல்லையா, அதுல ஒரே ஒரு க்ளோன் மட்டும் தான் பாத்தீங்கன்னா மறைஞ்சிருக்கும், இன்னொன்னு அப்படியே தான் இருக்கும். அதை தூக்கி பாத்தீங்கன்னா அவன் ஃபிங்கரை வச்சு ஏதோ பண்ணுவான். பாத்தீங்கன்னா அதுவும் ஃபேட் அவுட் ஆயிரும். நருட்டோ நெஜியை பத்தி திங்க் பண்றதே என்னவா இருக்குன்னா அவனுக்கு அவன் பின்னாடியும் கண்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவான். இந்த இடத்துல நெஜி வந்துட்டு நீ எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லிட்டடாங்கிற அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா பேசுவான். உன்னால ஹொக்காகே ஆக முடியாது, ஹொக்காகே ஆகணும் தான் நினைச்சிட்டு இருக்க, அதுவும் இந்த எபிலிட்டிஸோட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாய்ப்பான். இதுக்கப்புறமா ஹொக்காகே ஆகணும்னா அவங்க டெஸ்டினியில அது இருக்கணும், அவங்களுக்குன்னு விதியை பொறுத்து தான் பாத்தீங்கன்னா அவங்க ஆவாங்க. வெறும் ஒன்ன மாதிரி வெறும் ட்ரை பண்ண ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படிங்கிறவங்க எல்லாம் ஹொக்காகே ஆகிட்ட எப்படிரா சுத்திப்பார் எத்தனை ஷினோபிஸ் இருக்காங்கன்னு முதல் ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கணும்லாம் பேசுவான். நீ முதல்ல யாரா இப்படிதான் இவங்க இருப்பாங்கன்னு ஜட்ஜ் பண்றதுக்கு இவனால இது முடியாதுன்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு தான் பாத்தீங்கன்னா நருட்டோவுமே ஆர்கியூ பண்ணுவான். இருந்தாலுமே நெஜி பாத்தீங்கன்னா அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்ட்ராங்காவே தான் நிற்பான். ஒரு ஹொக்காகே ஆகணுங்கிறவன் அந்த ஷினோபி லெவல் அவங்களோட இருக்கணும்னா அவங்களுக்கு அந்த டெஸ்டினி இருக்கணும், முதல்ல அவனால அது முடியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தவே யோசிக்காம அவங்களுக்கு அது ஒரு டெஸ்டினியா தான் கிடைக்குது, அவங்க வந்து அதுக்காக தான் பிறந்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்துல தான் நெஜி ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவான். அதுன்னு மட்டும் இல்லாம நம்ம எல்லாத்துக்குமே ஈக்குவலா கிடைக்கக்கூடிய டெஸ்டினி எது தெரியுமா, டெத் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். ஹினாட்டா கொஞ்சம் நர்வஸா இருப்பா. ஹினாட்டாவோட அப்பா பாத்தீங்கன்னா நெஜியோட கண்களை நோட் பண்ணுவாரு. கிட்டத்தட்ட அவர் மனசுக்குள்ள ஓடுற விஷயம்னா இவனோட வெறுப்புங்கிறது மெயின் பிரான்ச் மேல ரொம்பவுமே ஜாஸ்தியா இருக்காது, அவன் கண்ணை பார்த்தாலே தெரியுது அப்படிங்கறத திங்க் பண்ணுவாரு. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி நெஜி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை பேசியிருப்பான். இது எல்லாத்தையுமே கேட்டு ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையை இழந்துடுப்பான் நருட்டோ. அதுக்கு என்னடா இப்போ என் கூட பழகிறவங்கள என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உனக்கு எப்ப கிவ் அப் பண்ணணும்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷேடோ க்ளோனை யூஸ் பண்ணுவான். இந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா நருட்டோட கான்ஃபிடன்ஸ்ங்கிறது வெறித்தனமா இருக்கும். இந்த இடத்துலயே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பேட்டல்ல யாதான் ஜெயிக்க போறான்னு. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ்
சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாமல் பார்க்குறக்கு. நீங்கள் ஃபுல் நருட்டோ சீரீஸை கண்டிப்பாக என் வாய்ஸ் மூலயமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.やぶからぼんに吸ったこらさ、破れたラブレタ持って吸ったこらさ、破れかぶれのやぶいさが。ひどいなこの